வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, சுவையான பருப்பு தேங்காய் போலி ஒபட்டு அதை தான் செய்ய போகிறோங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும். சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 3 கப் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கலருக்காக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பரோட்டா மாவோட இன்னும் நல்லா லேசாக மெதுவாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு. பருப்பு 2 to 3 hours ஊற வச்சிடணும் முதல்லையே. பாருங்கள், ஓரளவுக்கு வந்துச்சு. இப்போ ஆயில் ஊற்றி இன்னொரு 2-3 minutes நல்லா பிசைஞ்சிடலாம். ஒரு 1 hour இதை மூடி வச்சுருவோம். பருப்பு 2-3 hours ஊறி இருக்குது. அதை குக்கருக்கு மாற்றிக்கின்னு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய். குக்கரில் 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேங்காய், ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய், ஒரு 2 தேங்காய் உடைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் துருவி எடுத்துக்குவோம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது ஒரு சத்துள்ளது கூட. தேங்காய், வெல்லம், பருப்பு எல்லாமே. பருப்பு வெந்துச்சு பாருங்கள். 3 விசில் விட்ருக்கோம். ரொம்ப அதிகமாக கூட தேவையில்லை. அதை மாற்றிக்கலாம், வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காயை வறுத்து எடுத்துக்குவோம். தேங்காய் அடிப்பிடிக்கும், அதனால் வறுத்துட்டே இருக்கணும். நல்லா அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறணும். பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இப்போ அடுத்தது ஒரு 3/4 கிலோ வெல்லம் உடைச்சி பொடி பொடியாக பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் தூள் தூளாக பண்ணிக்கணும். இதை கூடவே ஒரு மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காய், சோம்பு கொஞ்சம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதை அரைகிறதுக்காக. அரைச்சதை தேங்காயோடு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பெரிய ஜாரில் தேங்காயை அரைச்சி எடுத்துக்குவோம். ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். ரொம்ப பொடியாக இருக்க வேணாம். இப்போ கடலைப்பருப்பையும் வெல்லம் சேர்ந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறப்பாக ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். அரைச்சதை அந்த தேங்காய் வறுத்து வச்ச தேங்காயோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா பிசையணும். கையில் பிசைஞ்சிங்கன்னா தான் எல்லாம் மிக்ஸ் ஆகும் கரெக்டாக ஈவனாக. நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த சமயத்தில் வெல்லத்தோட டேஸ்ட் பார்த்துக்கலாம். வெல்லம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒன்றும் பாதியாக ஆட்டும்போது அங்கங்கே ஒன்று நிற்கும். அப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது முடிஞ்சிச்சு. இது பருப்பு போலி. இது பார்த்திங்கன்னா தேங்காய் போலிக்கு அந்த தேங்காய் வறுத்த தேங்காயோட வெல்லம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணுவோம். கட்டி இல்லாமல் அந்த வெல்லத்தை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கலக்கணும். அது இதுக்கான பூரணம் இதுதான் தேங்காய் போலிக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டையாக உருட்டி ஒரு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இது தேங்காய் போலிக்கானது. இது கடலைப்பருப்புக்கு, பருப்பு போலிக்கு. மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ கைக்கு நம்ம எண்ணெய் தடவிக்கின்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் 2 கையிலையும் ஆயில் தடவிக்கின்னு அப்படியே பரப்பிடுவோம். பரப்பிட்டு நடுவில் அந்த பூரணத்தை வச்சு உருட்டி வச்சுக்கலாம். முதல்ல இதே மாதிரி எல்லா பூரணத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 கையிலையும் பரப்பி உள்ளே பூரணத்தை வச்சு மூடிடணும். மேல் மாவை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி.
இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த வகையான போலிங்கெல்லாம் ரோடு கடைகளில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடுங்கள்லாம் யாரும் அதிகமாக செய்கிறதில்ல. ஒரு தட்டை வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதை அப்படியே விட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து போட வேண்டிய அவசியமே இல்லை, அதே கீழே இறங்கிடும். பாருங்கள், அப்படியே அழகாக இறங்கிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா உடையாமல் பதமாக திருப்பி போட்டுக்கோங்க, உடையும் உடையாதது. மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வேகணும், இல்லைன்னா மைதா மாவோட பச்சை வாசம் அப்படியே இருக்கும். இல்லைன்னா அதுக்காக வேக விடுவோம். நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள், வெந்துருச்சு. அதாங்க சுவையான பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. சேம் அதே மாதிரி தான் தேங்காய் போலியும் திருப்பி போட்டு எடுத்து கட்டிட்டு தான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டானது, சத்தானது. இது வந்து கடலைப்பருப்பு போலி. இது பாருங்கள், பிச்சை எப்படி வருதுன்னு, நல்லா சாஃப்டாக அந்த உள்ளே இருக்கிற பூரணம். இது பாருங்கள் தேங்காய் போலி. இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் தேங்காய் போலியும். இதுவும் சத்தானது, தேங்காய் வெல்லம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.